மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு அன்போடு வரவேற்கிற அன்பான என் சகோதர சகோதரிகளே, பரிசுத்தவான்களே, உலகத்திலே நீங்கள் எந்த மூலையில, எந்த மலையின் மீது, எந்த கடற்கரை ஓரமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நலமாக இருக்கவும், உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் வாழும்படியாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
மனிதர்கள் தங்கள் உடலை பார்க்கிறார்கள், தங்கள் கை கால்களை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உழைப்பு, வேலை என்று ஒன்று இருக்கிறது. வேலை என்பது காற்றை ஊதுவது போன்ற ஒரு தொழில் அல்ல. நம்முடைய உடல் முழுவதும் சுமக்கக்கூடிய வலி நிறைந்த பாரங்களாக அவைகள் இருக்கிறது. இட்ஸ் பெயின்ஃபுல் அண்ட் பர்டனபிள் ஒர்க் தட் வி இன்வால்வ் எவ்ரி டே. மனிதர்கள் எப்போதும் பெருமூச்சு விடுகிறார்கள். பெருமூச்சு விடும்போது கூடவே அந்த மூச்சில் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும் என்று கேட்பது போல அவர்கள் நினைக்கிறார்கள். நம்முடைய தாயார் இரவிலே 10:30 மணிக்கு கடைசியாக நம் மத்தியில் வந்து படுக்கிறார். நம்முடைய தகப்பனார் விடியற்காலை சென்று மாலை வரை உழைத்து வருகிறார். தான் பெற்ற பிள்ளைகளின் மானத்தை காக்கவும் எதிர்காலத்தை உருவாக்கவும் அவர்களுக்காக அவர் உழைக்கிறார். வாலிபர்களாகிய நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் படிக்கவும், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவும், நல்ல வேலைகளை தேடவும் முயற்சி எடுக்கிறோம். எல்லாம் உழைப்பு தான். யாராவது ஒருத்தர் உங்களிடத்தில் வந்து இதையெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், நீங்கள் எந்த பாடும் பாட வேண்டாம், உங்களுக்கு எந்த வலியும் தேவையில்லை, பெருமூச்சு விட வேண்டாம், வேர்வை சிந்த வேண்டாம், வலி உங்களுக்கு இருக்காது என்று யாராவது ஒருவர் சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். காரணம் என்னன்னா, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் தமது ஆவினாலே ஆதாமை உண்டாக்கினார். ஆனால் அதே ஆதாம் பாவம் செய்த பொழுது அவனும் அவனுடைய மனைவியும் இளைப்பாறுதல் அற்ற ரெஸ்ட்லெஸ் பீப்புள், இளைப்பாறுதல் இல்லாத மனிதர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் ஸ்திரீயை பார்த்து வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்றார். ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனை என்பது மரண வேதனை. மனிதனுக்கு முதல்ல வலி என்பதும் நோய் என்பதும் இதை தொடர்ந்து வருகிறது. அடுத்தது 17வது வசனத்தில் ஆதாம் ஏவாளை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இதை செய்தது நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். The earth shall be cursed என்று சொன்னார். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில வலி மட்டுமல்ல, வேதனையோடு கூட சாபமும் தொடர்கிறது. இன்னும் கூடுதலாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கே திரும்புவாய். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, உனக்கு மரணம் உண்டாகும், நீ மண்ணிலிருந்து செய்து உருவாக்கப்பட்டவன், ஆகவே நீ மண்ணுக்கு திரும்ப வேண்டும். டெத் வில் ஃபாலோ யூ. அன்பு சகோதரர்களே, இந்த நிலைமை மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் ஆதாமை குறித்து படிக்கும்போது ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அவர்களை புறம்பாக்கினார். ஆக 4 விஷயங்கள் மனிதனை தொடர்கிறது. ஒன்று, அந்த மனிதனுக்கு வேதனையாகி நோய் உண்டாயிற்று. 2, அவன் வாழும் பூமி முள்ளையும் குறுக்கையும் உண்டாக்கும் சாபத்தின் இடமாக மாறியது. 3, எப்போதும் மனிதன் தலையின் மீது மரணம் காத்திருக்கிறது. 4, மனிதன் தேவனை விட்டு பிரிந்து விட்டான், ஏதேனை விட்டு விலக்கப்பட்டான். இந்த 4 நிலையில் வாழ்கிற மனிதனுக்கு தான் ஓய்வு என்பது இல்லை, நிம்மதி இல்லை. இதை திரும்ப பெறுவதற்காக தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் என்ன என்பதைத்தான் புதிய ஏற்பாடாகிய கிறிஸ்தவம் நமக்கு காண்பிக்கிறது. நாம் இயேசுவை நினைக்கும் போதெல்லாம் ஆதாம் ஏவாள் எழுந்துவிட்ட அந்த 4 தீமைகளை எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இயேசுவினிடத்தில் இளைப்பாறுதலை நாம் பெறுகிறோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தில் படிக்கிறோம், மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் வாழ்க்கையில
தேவன் நம்மை உண்டாக்கும் போது நாம் ஓய்வாக இருக்க வேண்டும் என்று நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியோடு தேவன் நம்மை உண்டாக்கினார். யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கிறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. ஓய்வு நாளை யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. நீ ஓய்ந்திருந்து தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, மனுஷனுடைய வாழ்க்கையில ஓய்வு எவ்வளவு அவசியம். ஓய்வா இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆத்மா விரும்புகிறது, நம்முடைய சரீரம் விரும்புகிறது, நம்முடைய குடும்பம் விரும்புகிறது, இந்த உலகம் விரும்புகிறது. ஆனால் அந்த ஓய்வு நாம் கிடைத்ததா? நம்முடைய உலக அரசாங்கங்கள் அந்தந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நாளை ஓய்வாக கொடுத்திருந்தாலும் அவர்கள் அன்றைக்கு அவர்கள் ஓய்வாக இருப்பதில்லை. எல்லா மீதமான வேலைகளையும் செய்யும் நாளாக அதை அவர்கள் பயன்படுத்துறாங்க. அப்போ மனுஷனுக்கு ஓய்வே இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. சகோதரர்களே, மனிதர்கள் செத்த பிறகு அவர்களை அடக்கம் செய்கிற இடத்துல அந்த தலைமாட்டில் ஒரு கல்லை வைக்கிறாங்க. அந்த இடத்துல RIP அப்படின்னா ரெஸ்ட் இன் பீஸ் என்று ஒரு கல்லை வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லா விதமான மதத்தை சேர்ந்தவர்களும் அந்த வார்த்தையை அங்கே வைக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் செத்த பிறகு அப்போதான் அவனுக்கு ஓய்வு நாள் வருகிறதா என்று கேட்டால் அது உண்மைதான். செத்து போன மனிதனுக்கு ஓய்வு என்பது அங்கதான் அவனுக்கு இருக்கிறதா. சகோதரர், நீங்கள் வாழும் காலத்தில் ஓய்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். செத்த மனிதனுக்கு நித்திய ஓய்வை ஒரு கல்லால செதுக்கி அங்கே வைப்பதனால அவனுக்கும் அது இல்லை, நமக்கும் அது தெரியும், அது ஓய்வே இல்லை. மெய்யான ஓய்வு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் மெய்யான ஓய்வை, மன நிம்மதியை, சரீர சுகத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் பாவம் செய்த போது மெய்யான ஓய்வை இழந்தார்கள், மெய்யான சரீர சுகத்தையும் இழந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துக்குள் நாம் மாறும்போது, கிறிஸ்துவண்டை நாம் திரும்பும் போது, அவருடைய இரத்தத்தினால் நாம் வாங்கப்படும் போது, கழுவப்படும் போது தேவன் நாம் இழந்த ஓய்வை திரும்ப அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே எழுந்துவிட்ட அந்த மெய்யான இளைப்பாறுதலை கொடுக்கும்படியான காலம் எதிரில் இருக்கிறது என்று சொல்கிறார். யோசுவா அவர்களை கானானுக்குள் கொண்டு சென்றாலும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார். அன்பு சகோதரர்களே, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் மாம்சமும் இரத்தமும் கலந்தவராய், மனுஷனாய், அடிமையாய் உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்தை பார்த்து ஒரு நெடுங்குரல் ஒன்றை கொடுத்தார். கிறிஸ்தவம் உலகளாவிய மார்க்கம், கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ வேர்ல்ட் ரிலிஜன் என்று சொல்வதற்கு இதான் காரணம். காரணம் என்னன்னா, கிறிஸ்தவம் என்பது நிலத்தை கடந்து, ஆற்றை கடந்து, சமுத்திரங்களை கடந்து, நிறங்களை கடந்து, மொழிகளை கடந்து, சிந்தனைகளை கடந்து உலகளாவிய மார்க்கமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்துக்கென்று ஒரு தனிப்பட்ட சாதியோ, ஒரு இனமோ, ஒரு மொழியோ இல்லை. இயேசு அற்புதமான வார்த்தை ஒன்றை சொன்னார். இந்த வார்த்தை நாம் எப்பொழுதும் கேட்ட ஒரு வார்த்தை தான். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தை 100 முறை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த வசனத்தை அழகாக அச்சிட்டு வீட்டில் உங்களுடைய சுவற்றில் அதை தொங்க வைத்திருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு பைபிளில் ஒரு அட்டையாக அதை பிரிண்ட் செய்து வைத்திருக்கலாம். ஆனால் எப்பொழுதாவது அதை விளங்கி கொண்டீர்களா? முதலாவது, இந்த வசனத்தினால இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்கிறார், யாராக இருக்கிறார், என்ன செய்வார்,
நீங்கள் என்ன செய்வீர்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், அத்தனையும் இதற்குள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிறவராக இருக்கிறார். கடினமான வேலை செய்கிறவர்களை வயல்வெளியில், களத்து மேட்டில், தொழிற்சாலைகளில், ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற இடங்கள்ல, லாரிகளில் மூட்டைகளை ஏற்றுகிறவர்களை, உப்பளங்களில் உப்பு மூட்டைகளை சுமக்கிறவர்களை, ரயில் ரோடுகளை போடுகிற மக்கள், தோல் மீது சுமக்கிற தண்டவாளங்களை நாம் பார்க்கிறோம். We see people carry a lot of burden, heavy burden on the shoulder. அவர்கள் தூக்க முடியாதவைகளை தூக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய வீட்டில் நம்ம குழந்தை ஒன்று தூக்க முடியாத ஒரு பாரத்தை தூக்கினால் பதறி துடித்து ஓடி அந்த பிள்ளையின் கையில் உள்ள அந்த பொருளை நாம் வாங்கிக்கொள்வோம். நீ தூக்கக்கூடாது என்று சொல்லுவோம், அது உனக்கு ஆகாது என்று சொல்லுவோம். அந்த குழந்தையை கண்ணீரோடு பார்ப்போம். என் அன்பு சகோதரர்களே, மனிதர்களை தேவன் இப்படிதான் பார்க்கிறார். ஒரு ஆத்மாவையும் தேவன் இப்படி பார்க்கிறார். கிறிஸ்துவனுடைய பார்வை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதனால்தான் கிறிஸ்துவண்டை வருகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இன்னைக்கும் நீங்க கல்கத்தா போனீங்கன்னா மனிதனை ரிக்ஷா என்று சொல்லக்கூடிய கை இழுக்கும் ரிக்ஷாவில் அவனை வைத்து இழுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய 60, 70, 100 கிலோ உள்ள மனிதர்கள், ஒருத்தனா இருந்தா பரவாயில்ல, 2 பேர் ஏறி உட்காந்துருப்பான், புருஷனும் மனைவியுமா. அந்த நைந்து போன 60, 65 வயது உடைய மெலிந்த மனிதன் அவன் இழுத்து கொண்டு ஓடுவதை பார்க்கும்போது நம்ம கண்ணீர் வரும். இன்னைக்கும் கடவுளுடைய மக்களை தோளில் சுமக்கிற ஒரு அருவருப்பான காரியம் நம் நாட்டில் இருக்கு. கடவுள் பேரால, ஜாதியின் பேரால மனிதர்கள் தோளில் அவர்களை சுமக்கிறாங்க. எந்த விதமான பாரத்தையும் கிறிஸ்து இறக்கி விட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அன்பான மகனே, மகளே, தாயே, தகப்பனே, உன்னுடைய பாரத்தை வாயின் வார்த்தைகளாலோ எழுத்தாலோ சொல்ல முடியாமல் இருக்கலாம். Your burden cannot be explained by writing or speaking. உங்களுடைய இருதயத்தின் வலியை யாராலும் பகிர்ந்து கொள்ள முடியாது. இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமாக மக்கள் இருப்பாங்க. நீ வா, நீ வா, அந்த பையன் இங்கே வா. அந்த ஒரு 500 பேரில் ஒரு 10 பேரை கூப்பிடுவாங்க, வேண்டப்பட்டவங்கள கூப்பிடுவாங்க, அழகாக இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க, உயரமாக இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க, எல்லாரையும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். உனக்கு கை கால் இல்லைனாலும் உன்னை அழைக்கிறார். உனக்கு பார்வை தெரியலனாலும் உன்னை அழைக்கிறார். நீ தொழுநோயாளியானாலும் உன்னை அழைக்கிறார். நீ முடவனானாலும் உன்னை அழைக்கிறார். நீ ஊமையாக இருந்தாலும் உன்னை அழைக்கிறார். பிசாசின் கட்டினால் கட்டப்பட்டவராக இருந்தாலும் உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அடுத்தது பாருங்க, இந்த இன்விடேஷன் வந்து வெரி பர்சனல். நீங்கள் எல்லாரும், இட் இஸ் a very personal. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். சகோதரர்களே, இந்த உலகத்தில் தாய் தன் பாலகனை மறந்து விடுகிறாள், தந்தை தன்னுடைய மகனை மறந்து விடுகிறான். ஒரு காதலனுக்காக ஒரு தாய் தன் 3 குழந்தைகளை தயிரிலே விஷம் வைத்து கொன்றாள் என்று கடந்த வாரத்தில் படித்தோம். அன்பு சகோதரர்களே, நாம் யாராக இருந்தாலும் அவரிடத்தில் வரலாம். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, சமயத்தில் என்கிட்ட வா அப்படின்னு சொன்னால் நேராக பின்னால் சில பேர் போய் நிற்பாங்க, சில பேர் முன்னால் வந்து நிற்பாங்க, சில பேர் பக்கவாட்டில் நிற்பாங்க. என்னிடத்தில் வா என்று இயேசு சொன்னாரே, அவரிடத்தில் நாம் போய் எங்கே நிற்க வேண்டும் தெரியுமா? இந்த வார்த்தை சொல்லி சில மாதங்களுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையின்படி
தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை பலியிட கட்டிய அதே பலிபீடத் தண்டை, எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் கட்டினாரே அதே தேவாலயத்தினுடைய மறுபக்கத்தில் அந்த மலையில கொல்கதா என்ற ஒரு பகுதியில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளை பிரித்து ஒரு சிலுவையில அவரை ஆணிகளால் அறைந்திருந்தார்கள். அவரை நிர்வாணமாக்கி இருந்தார்கள். அவருடைய கால்களில் ஆணி பதியப்பட்டிருந்தது. அவருடைய தலையில பாரமான முள் கிரீடம் அழுத்தப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் நீராக வடிந்து கொண்டிருந்தது. அவருடைய விழா ஓட்டை போடப்பட்டது, ஈட்டியால் குத்தப்பட்டது. என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் சொன்னாரே, அங்கே அந்த சிலுவை அண்ட வாருங்கள். அந்த சிலுவை நம்முடைய விலையாக இருக்கிறது. அந்த சிலுவை நம்முடைய மருந்தாக இருக்கிறது. அந்த சிலுவை நம்முடைய சமாதானமாக இருக்கிறது. அந்த சிலுவை நமக்கு உறவாக இருக்கிறது. அந்த சிலுவை நம்முடைய பாவம் மன்னிப்பாக இருக்கிறது. அந்த சிலுவை நம்முடைய அடுத்த கட்ட வாழ்வை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு, அதாவது நான் என்பது சிங்குலர், ஒருமை, இயேசு ஒருவராக சொல்கிறார். உங்களுக்கு, இந்த உலகம் முழுதும் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் 1:29 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:9 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் வல்லமை உண்டதாக இருக்கிறது என்று எபேசியர் 2:14 படிக்கிறோம். இயேசு என்று சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தமா? மத்தேயு 1:21. அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, நிம்மதியற்று பெருமூச்சோடு அனல் காற்று வீசக்கூடிய இந்த நாளில என்ன செய்வேன் என்று பேச முடியாமல் குமுறி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில மனைவியினிடத்தில் கூட சொல்ல முடியாது, கணவனிடத்தில் சொல்ல முடியாது, பெற்றோரிடத்தில் சொல்ல முடியாது, நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள், என் கற்பை சூறையாடி விட்டார்கள், இனி நான் வாழ்ந்து பயனில்லை, எனக்கு மன்னிப்பு இல்லை, என்னுடைய அக்கிரமத்துக்கு ஒரு விலை கொடுக்க முடியாது, I cannot rebuild myself, மீண்டும் என்னை கட்ட இயலாது, I am lost, நான் முற்றிலுமாக எழுந்து விட்ட மனிதன். உன்னைத்தான் இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இருக்கிற வாருங்கள், come unto me all that with a heavy burden, I will give you rest, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எங்கே தருவதாக சொன்னார்? சிலுவையில. அதனால்தான் இயேசு சொன்னாரு, மத்தேயு 11:21, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருந்தார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் என்று இயேசு பேசுவது அவருடைய சிலுவையை, அந்த சிலுவையின் உபதேசத்தை, சிலுவை கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுவர்களுக்கு தேவனுடைய பலனுமாய் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 1:18 படிக்கிறோம். டேக் மை யோக், இட் இஸ் ஈஸி என்று சொல்கிறார். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் மீ. Gospel is a learning tool. சுவிசேஷம் என்பது கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சி நூலாக இருக்கிறது. சுவிசேஷத்தினாலே நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறோம். புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறோம். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது
உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பேனாவில் ஒரு சின்ன அடிகோடு இடுங்கள். இயேசு என்ன சொல்கிறார் கவனிச்சிங்களா? இயேசு நம்முடைய சரீரத்தை குறித்து இப்பொழுது பேசவில்லை. Jesus is not talking about our biological body. He is talking about our eternal soul. இயேசு நம்ம கொடுக்கிற இளைப்பாறுதல் ஆத்துமாவை சார்ந்தது, ஆவிக்குரியதாக இருக்கிறது. அதை என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இளைப்பாறுதலை பெறுவதற்கு தலையில, காலில், உடல்ல காயங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நாவிலே வேல் குத்தி கொள்ள வேண்டாம். நெருப்பிலே நீங்கள் ஓட வேண்டாம். ஒற்றை காலிலே ஆண்டு கணக்காக நிற்க வேண்டாம். நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம். நீங்கள் ஒருவரை கொலை செய்ய வேண்டாம். நீங்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசு சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற மக்கள் தங்கள் விரலை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, தங்கள் மூக்கை அறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் நீ உன் உடலில் மாற்றிக்கொள்ள வேண்டாம். கீழ்ப்படிந்தால் அது ரட்சிப்புக்கு ஏதுவாக உனக்கு மாற்றம் அடையும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் இந்த சிலுவை பின்பற்றுவதற்கு வழி என்ன என்று அன்றைய யூதர்கள் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு சொன்னார். 38வது வசனம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள். 2ஆம் அதிகாரம் 41வது வசனம், அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் ஏறக்குறைய 3000 பேராக இருந்தார்கள். அதே 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெற்றதிலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அதே 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் படிக்கிறோம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். இந்த தகவலை ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இளைப்பாறுதலை பெறுவது என்பது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியையும் பரிசுத்தத்தையும் பாவ மன்னிப்பையும் நமக்கு காண்பிக்கிறது. அதனால்தான் இயேசு சொன்னாரு, என்னுடைய நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது என்று. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் அ ஹாரர். கிறிஸ்துவ என்பது ஒரு பயங்கரவாதம் அல்ல. இட் இஸ் நாட் அ டெரர். ஒரு கொடுமையின் மார்க்கம் அல்ல. அது இலகுவாயும் சுகமாயும் இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. ஆகவே இந்த அற்புதமான நாளில் திருச்சபையார் இந்த நற்செய்தியை கேட்கவும் உங்கள் வழியாய் இயேசு கிறிஸ்து அழைக்கும் இந்த மெய்யான அழைப்பு இந்த உலகத்துக்கு உண்டாகும் வேண்டும் என்று உங்களை ஆசீர்வதித்து அற்புதமான 4ஆம் மாதத்தின் முதல் வாரத்தை கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நீர் பாராட்டின இவ்வளவு பெரிதான அன்புக்காக நன்றி. மெய்யாகவே இயேசு கிறிஸ்து அவருடைய சுமை லகுவாக இருக்கிறது, லேசாக இருக்கிறது, அது விசுவாசத்துக்குரியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்கள் பாரங்களை அனைத்தையும் சுமந்த அந்த சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலை உமது மக்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேடும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?